ஏன் இந்த முள் உனக்கு? why this thorn? அநேக நேரத்தில் சில பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு தீரவே மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. புரியுதா? எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஆண்டவரை இதை எடுத்து போடுங்க இந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு சொன்னாலும் மாறவே மாட்டேங்குது. அதுவும் முக்கியமாக எனக்கு ஏன் இந்த முள்ளுன்னு நம்ம எல்லாருமே கேட்குறோம். தேர் ஆர் சம் எமோஷனல் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், ஹெல்த் இஷ்யூஸ் கான்ஸ்டண்ட்டாக போய்கொண்டே இருக்குது. ஆனால் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், ஐயா இந்த முள்ளுக்கான காரணமே கர்த்தர் இந்த முள்ளுக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் யோசிக்கலாம், என்ன பாஸ்டர் பிரச்சனைக்கு பர்பஸா? ஆமாங்க, இந்த முள்ளுனால தான் கர்த்தரை இன்னைக்கு நாம் சார்ந்து கர்த்தரை நம்பி, ஏன் அட் டைம்ஸ் we are humbled and we are humility நமக்கு இருக்கிறதுக்கான காரணமே இந்த முள்ளு தாங்க. ஐயா கர்த்தர் இந்த பிரச்சனைகளையும் இந்த முள்ளை நம்ம வாழ்க்கையில் வைத்ததுனால்தான் அவர் யாருன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது, நம்ம யாருன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது, இந்த பிரச்சனை நேரத்தில் மற்றவங்க யாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த முள்ளு தான் இட் இஸ் மேட் யூ வாரியர், இட் இஸ் மேட் யூ ஸ்ட்ராங்கர். திஸ் thorn has helped you survive, this thorn has helped you overcome. in fact இந்த முள்ளின் மூலமா தான் கர்த்தர் உனக்கு பெரிய சாட்சியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் கஷ்டப்படாதவன் நம்மளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா நீலாம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூனு, நீ கஷ்டமே பண்ணல, எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்? ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தன் ஒரு பிரச்சனையோ கஷ்டத்தை அனுபவிச்சு வந்து சொல்ல போனால் அவன் வார்த்தையிலையும் அவன் அட்வைஸ்லையும் அவன் சாட்சியிலும் வல்லமையும் இருக்குது, அவன் கடந்து வந்த வலியும் இருக்குது. அதை நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும். அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் முள்ளுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உன் பிரச்சனைக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா சில நேரத்தில் நம்மளுக்கு எப்படின்னா, அந்த முள்ளு கொஞ்சம் பெட்டராகுது, அந்த முள்ளு கொஞ்சம் சின்ன முள்ளாகுது, என் முள்ளு மட்டும் கொஞ்சம் பெருசாகுது. கிட்ட போய் பாரு, அந்த முள்ளும் பெருசாக தான் இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம மற்றவங்க முள்ளு சின்னதாகிற மாதிரி இருக்கும், நம்ம முள்ளு மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாசிப்போம் வேதத்தை. 2 கொரிந்தியர் புத்தகம். we are looking at the character of Paul. 2 கொரிந்தியர் புத்தகம். இன்னைக்கு எதுக்கு உனக்கு இந்த முள்ளு அப்படி நம்ம பார்ப்போம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் வசனம் 7. அன்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் மாம்சத்திலே I was given a thorn in my flesh. மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்குது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. சாத்தானுடைய தூதனாக it's been like an angel sent from the devil to torment me. பவுல் இதை எழுதும்போது பார்த்தீங்கன்னா it was about 55-56 AD. சரியா? ஆஃப்டர் த டெத் ஆஃப் கிரைஸ்ட் 55-56 ADயில் வந்து பவுல் இதை எழுதினாரு. அநேகமாக சொல்கிறாங்க மாசிடோனியா பிலிப்பி பட்டணத்துலேருந்து அவர் எழுதியிருப்பார். கொரிந்து சர்ச்சுக்கு எழுதுறார். ஆடியன்ஸ் யாருன்னா கொரிந்து சர்ச். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்பவுமே எல்லார்ட்டையும் சொல்கிறேன், பைபிள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கணும், ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும், எப்போ எழுதினார், எதுக்கு எழுதினார். இது கண்டுபிடிக்காமல் நம்ம என்ன பண்ணாலும் பைபிளை வாசிக்கக்கூடாது. ஸோ கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுறதுக்கான காரணம் என்னன்னா, இவரோட அத்தாரிட்டியை அங்கே நிறைய கொஸ்டின் பண்ணுறாங்க. என்ன கொஸ்டின் பண்ணுறாங்கன்னா, சிலர் வந்து அங்கே சூப்பர் அப்பாசல், அதாவது அப்பாசல் இல்லை, இன்னைக்கு அப்போஸ்தலர் பட்டத்தை நிறைய பேர் சும்மா வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி அப்பாசல் கூட அங்கே எப்படின்னா சூப்பர் அப்பாசல், தாதாக்கெல்லாம் தாதா, அந்த மாதிரி பாஸ்தர்களாம் பாஸ்தர், அவங்க இருந்துங்கன்னு பவுலையே கேள்வி கேட்டு, பவுல் சரியான ஆள் இல்லை, பவுல் செய்கிற ஊழியம் சரியில்லை. அதாவது இந்த நாட்களில் மட்டும் யூடியூப்ல இந்த வேலை நடக்கல, அந்த நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா பவுல் சரியில்லை, பவுல் இப்படிப்பட்டவன், பவுல் அப்படிப்பட்ட ஓவர் பேச்சு பவுலை பற்றி. அப்போ பவுல் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான காரணம் என்னன்னா, டேய் நான் எப்படிப்பட்ட ஊழியத்தை செஞ்சிருக்கேன் தெரியுமா? he starts to boast. அவர் பெருமையாக சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் அது பெருமை, அவர் பெருமைக்காக அல்ல. அவர் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கான காரணமே, டேய் நீங்கள் என் ஊழியத்தை பற்றி தெரியாதா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன், இதனால தான் இதெல்லாம் நடந்திருக்குதுடான்னு சொல்லிட்டு அதற்காகவே இந்த புத்தகத்தை எழுதுறார். டு டிஃபெண்ட் ஹிம் அண்ட் ஆல்சோ உள்ள இருக்கிற பிரிவை சேர்த்து வச்சு கொரிந்திய சபையை இன்னும் அதிகமாக ஊழியம் செய்வதற்காக இந்த புத்தகம் எழுதப்படுகிறது. சரியா? அப்போ அவருக்கு இருந்த முள் என்ன, கன்ஃபார்ம்டா அந்த முள் என்னன்னு தெரியல. சரியா? ஆனா ஒரு பக்கம் எழுதுறார்கள், ஆவிக்குரிய ரீதியா அவருக்கு இருந்த முள் வந்து அவர் பட்ட பாடுகள், தொடர்ந்து அவர் வாழ்க்கையில வந்து பட்ட பாடுகள், ஏராளமான பாடுகள், சில ஃபெயில்டு மிஷன்ஸ், சில போராட்டங்கள், ஏராளமான பாடுகள், ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். பிசிக்கலா என்ன சொல்றாங்கன்னா, அவர் கண்ணு அஃபெக்டடா இருந்தது. சரியா? அவரை நிறைய தடவை கல்லால் அடித்தாங்க, அவர் கண்ணு அஃபெக்டடாக இருந்தது. இந்த 3 நாள் குருடாக இருந்ததுக்கப்புறம் அவர் ஹீல் ஆனார். ஆனாலும் அவர் கண்கள் சரியான பிரச்சனை இருந்ததுனால அவர் கண் அஃபெக்ட் ஆனது சில ரெஃபரன்சஸ் இருக்குது.
சிலர் என்ன சொல்றாங்க, அவருக்கு எபிலெப்சி இருந்தது. எபிலெப்சினா ஃபிட்ஸ் மாதிரி அவருக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் மலேரியா, அடிக்கடி அவர் மலேரியால மாட்டினான்னு, இந்த மாதிரி பிசிக்கலா சில பிரச்சனைகள் இருந்தது. அநேக நேரத்தில் அவர் மக்கள் முன்னாடி பிரசங்கம் பண்ணாலும் அப்படியே வீக்கா இருப்பாராம். சரியா? இந்த ஸ்பிரிச்சுவல் தவிர்த்து பிசிக்கல் எயின்மெண்ட்ஸ் இருந்தது. அப்போ அவர் இந்த முள்ளால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஐயா, நான் ஊழியம் செய்கிறேன், ரெகுலராக செய்கிறேன், இந்த முள்ளுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு இந்த முள்ளுல இருந்து அவருக்கு ஒரு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன் இந்த முள்? ஃபர்ஸ்ட், your thorn is real and you cannot avoid it. உனக்கு இருக்கிற முள்ளு உண்மை, நிஜம், அதை நீ தவிர்க்க முடியாது. பக்கத்துல சொல்லு, இந்த முள்ளை தவிர்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்க, அதான் தெரியுமே, பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறேன். Right? You cannot avoid this thorn. Let's look at in detail. டீட்டெயிலா பவுல் அவருக்கு இருந்த அந்த சஃபரிங்கை குறித்து என்ன பேசுறாருன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. நம்ம இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இருக்கிற முள்ளையும் அவருக்கு இருக்கிற முள்ளையும், அவருக்கு நமக்கு சரி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோ நமக்கு இருக்கிற பிரச்சனையோ பவுல் கடந்து வந்த பிரச்சனையோ கொஞ்சம் கம்பேர் பண்ணிப்போம். சரியா? நம்ம மற்றவங்க எப்பவும் பெட்டர் இல்லை. பவுல் பிரச்சனை நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு டேபிள் போட்டு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் வசனம் 23 கொஞ்சம் எடுத்து வச்சுங்க. 2 கொரிந்தியர் 11:23. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், நான் அதிகமாய் அடிபட்டவன். அதாவது இது யார்கிட்ட சொல்றாருன்னா, அந்த கொரிந்து சபையில புதுசா ஏறிக்கிறானுங்க எல்லாம். அவனுங்க, பால் நீ செஞ்ச ஊழியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா, நீ யாரா, நீ ஊரை ஏமாத்துறடா எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்ப அவருக்கு எதிராக வந்து பவுல் சொல்றான், இவனுங்க யாருப்பா இவனுங்க, நான் வந்து முட்டாள் மாதிரி தான் தெரியல, ஆனா அதிகமா கஷ்டப்பட்டுக்கிறேன், அதிகமா பாடுபட்டுக்கிறேன். என்ன பட்டிருக்கேன் வாசிங்க. அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன். அதாவது ஆங்கிலத்தில் ஐ ஃபேஸ்ட் டெத் அகேன் அண்ட் அகேன். எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாரு, திருப்பி திருப்பி சாவர நிலைமை. அதாவதுங்க, கிளெமெண்ட் ஆஃப் ரோம் ஒரு ஹிஸ்டோரியன் அவர் எழுதுறாரு, 7 தடவை பவுல் சிறையில் வைக்கப்பட்டிருந்தாராம். எத்தனை தடவை? 7 times he was in the prison before his death. 7 தடவை சிறையில் வைக்கப்பட்டிருக்கார். அத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிறார் பவுல். சரியா? ஊழியத்தை செய்வதன் நிமித்தம். அதுக்கப்புறம் வாசிங்க. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். அதாவது ராடாலே அடிச்சிருக்காங்க. ஒன்று குறைய 5 தடவை, 40னா என்ன அர்த்தம்? 195 times. எவ்வளவு டைம்ஸ்? எத்தனை தடவைங்க? 195 தடவை. இப்போ என்னன்னா, 2 கொரிந்தியர் பவுல் எழுதும்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் வேத டீட்டெயில்ஸ் தெரியாதவங்களுக்கு, நியூ டெஸ்டமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட புக்ஸ் மேத்யூ, மார்க், லூக்கு கிடையாது. முதல்ல எழுதப்பட்ட புக்கு வந்து கலாத்தியர், தெசலோனியர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனியர், 2 தெசலோனியர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், ரோமர். இதுதான் முதல்ல எழுதப்பட்ட புக்ஸ். இதுக்கு அப்புறம் தான் சிறைச்சாலையில் ரோம்ல இருக்கும்போது பவுல் வந்து எஃபிசியன்ஸ், கொலோசியன்ஸ், பிலிப்பியன்ஸ், பிலிமோன் எழுதுறாரு. கடைசியாக தான் திமோத்தேயோ, தீத்துலாம் எழுதுறது. இப்போ இந்த 2 கொரிந்தியர் எழுதும் போது அவர் லிஸ்ட் பண்றாரு பாருங்க இந்த பிரச்சனை எல்லாம். இது வந்து கால்வாசி தான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் பிலிப்பியர் வருது, எபேசியர் வருது. அப்போனா யோசிச்சு பாருங்க, நம்ம கேட்கிற பிரச்சனைகளே கால்வாசி. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. கால்வாசி. என்ன பண்றாரு வாசிங்க. அப்புறம் 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன். 3 தடவை ராடாலே அடிச்சிருக்காங்க. 1 தரம் கல்லெறியுண்டேன். கல்லாலே அடிச்சிருக்காங்க. 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். அதாவது 3 தடவை கப்பல் சேதம். இது வேற எங்கேயுமே ரெக்கார்ட் ஆகல. அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்தில் ஒரு கப்பல் சேதத்தை பார்க்கிறோம். அது பார்த்தீங்கன்னா 4வது கப்பல் சேதம். இந்த 3 கப்பல் சேதமும் அப்போஸ்தலர்ல இல்ல. தனியா எழுதுறாரு கொரிந்தியருக்கு, எப்பா 4 தடவை ஷிப்ரேக் மொத்தமா போட்டா, 4 தடவை கப்பல் சேதம். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அதாவது ராத்திரி முழுத கடல்ல மிதந்துனே இருந்தேன். அப்புறம் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லரால் வந்த மோசங்களினாலும். அதாவது கப்பல்ல மாட்டிக்கிருந்து பைரட்ஸ், ஷிப்ரெக், பைரட்ஸ், கல்லர்கள். ரோட்ல போனா திருடிடுறானுங்க, கப்பல்ல போனா திருடிடுறானுங்க, நமக்கு இருக்கிறதே கொஞ்சம் இருக்கிறதையும் திருடிடுறானுங்க. என் சுயஜனங்களால் வந்த மோசங்களினால். அதாவது யூதர்கள் மத்தியில போனா அவனுங்க சுயஜனம் நம்மள அடிக்கிறானுங்க. அப்புறம் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினால். அந்நிய ஜனங்கள் பெரிய அந்த ஊருக்கெல்லாம் போனா அவனுங்க அடிக்கிறானுங்க. பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும். தமஸ்கு பட்டணத்துல போனா என்ன அடிக்கிறானுங்க.
வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்துல மையேசியா வழியா போறாங்க அடிக்கிறானுங்க. சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சலாமிஸ் போகும்போது சமுத்திரத்துல போறேன் அடிக்கிறானுங்க. கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். பட்டினியிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் யோசித்து பாருங்க எவ்வளோ பிரச்சனை தொடர்ந்து. இது எழுதப்பட்டிருக்குது கால்வாசி. தொடர்ந்துங்க ஒரு ஊழியக்காரன் போயிட்டு இருக்கிற பாதையில ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி தான் நான் வரேன். ஐயா நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமாக புத்தகங்களை எழுதினவர் பவுல். இன்னைக்கு எல்லா சபைகளும் ஸ்தாபிக்கப்படுறதுக்கான காரணம் பவுல் எழுதிய நிருபங்கள். குடும்பங்கள் நடத்துக்கிறதுக்கான பவுல் இவ்வளோ கஷ்டமா அவன் தாண்டதுனால கர்த்தர் அவன் சாட்சியை வல்லமையாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இது எல்லாமே முள் இருக்குது. வாசிங்க, அதை வாசித்து முடிங்க. வாசிங்க 27 28 வாசிங்க. குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. இது எல்லாம் தாண்டி சபைகளை குறித்து எனக்கு கவலை. ஐயா இன்னைக்கு போராட்டங்களும் பாடுகளும் நம்ம வாழ்க்கையில உண்டு. அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு ஆமென் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். அதை தவிர்க்கவே முடியாது. அதில் தான் நம்ம சாட்சியே பில்ட் ஆகுது. இன்னைக்கு இதெல்லாம் இவர் ஊழியத்தன்மை தான் வந்த முள்ளு. சிலர் எப்படின்னா அவங்களே சில முள்ளை எடுத்து வச்சுக்கின்னு இது கர்த்தர் கொடுத்த முள்ளுன்றாங்க. எப்படி? அவங்களே சிலது ராஜா நீயா வர வச்சுக்கின. சில கடன் பிரச்சனைலாம் பாருங்க, தேவையில்லாத வாங்கி 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 என்ன பண்ணுவாங்க, ஐயா இந்த புடவைகளை இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குகிற புடவை சகோதரிகளே, உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கறதுக்கு ஸ்கூலாக வர தேடி எல்லா இடத்துலையும் தேடி அதாவது வாங்குறதுக்குன்னே முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் லோன் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு காலிலேருந்து நைட் வரைக்கும் பார்த்தா நம்மளை தேடி யூ ஹேவ் ப்ரீ அப்ரூவ். ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், சார் 12 லட்சம் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகுது. எனக்கு வேணாங்க அப்படின்றேன். சார் நீங்கள் எடுத்துக்கூடாது, எனக்கு வேணாங்க. உங்களுக்கு அவசரத்துக்கு யூஸ் ஆகும், எனக்கு வேணாங்க. கடைசியாக பரவாயில்லையா நான் கட்ட மாட்டேன் லோன் எடுத்துன்னு அப்போ ஃபோனை வச்சிட்டான். எப்படின்னா இன்னைக்கு தேடி வந்து வழியை நம்மளை உழ வைக்கிற மாதிரியே இன்னைக்கு ஏகப்பட்டது வருது. அதெல்லாம் நீ எடுத்துக்கணும். கத்தர் கொடுத்த முள்ளுன பொக்குன்னு விடுவார் கத்தர். அதான் நீயா எடுத்துக்கணும் முள்ளு. பல முள்ளுகள் நம்மளை உருவாக்க இருக்கிறது. புரியுதா? அந்த முள்ளுகளை குறிச்சா நீங்க பேசிக்கிறோம். சில போராட்டங்கள் சில நேரத்தில் ப்ராபப்லி யூ ஆர் பேட்லிங் வித் யுவர் ஃபேமிலி, உங்க ஹஸ்பண்ட், உங்க ஒய்ஃப், உங்க பிள்ளைகள் கூட சில போராட்டங்கள் இருக்குது. உங்க சரீரத்தில் சில போராட்டங்கள், அதெல்லாம் சில கத்தர் கொடுத்த முட்கள் நம்மளை உருவாக்குவதற்காக. ஸோ முள்ளுன்றது ரியல். ரெண்டாவது, your thorn has a purpose. உன் முள்ளுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரு நோக்கம் இருக்குது. கணவன் மனைவியோட இருந்தா அவனோட சொல்லுங்க, ஒரு நோக்கம் இருக்குது. உன்னை கட்டுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நான் உனக்கு முள்ளா இருக்கிறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது. 2 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. என்ன நோக்கம் வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அதாவது பவுல் சொல்றாரு, எனக்கு எப்படிப்பட்ட ரெவலேஷன்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்சிக்கு தெரியுமா? அவர் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எழுதும்போது, இங்கிருந்து நான் பரலோகத்துக்கே போயிட்டு வந்தேன், எவனுக்கே நான் போயிட்டு வந்தேன், அந்த மாதிரி ரெவலேஷன்லாம் எனக்கு கிடைச்சி. ஆனாலும் இதெல்லாம் என் மண்டைக்கு ஏறாதபடி, புரியுதா? இவ்வளோ பார்த்தாச்சு, இவ்வளோ பண்ணியாச்சுன்னு என் மண்டைக்கு ஏறாதபடி ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முள் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஐயா இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் முள் இல்லைன்னா நீங்க ஜெபமே பண்ண மாட்டீங்க, தெரியுமா? முள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. முள் இருக்கிறதுனால தான் சிலர்லாம் கர்த்தர்கிட்ட பேசி நிற்கிறீங்க. இந்த முள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நீங்க ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு, முள் மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் சர்ச்சுக்கே வர மாட்டீங்க. கரெக்டா இல்லையா? உண்மையை சொல்லுங்க. ஆல் டெல் த ட்ரூத். முள் இல்லைன்னா வரமாட்டீங்க. சரி போனா போட்டோன்னு கர்த்தர் அந்த முள்ளை எடுத்து விட்டா அதுக்கப்புறம் ஆள் காணும். முக்கால்வாசி பேருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹீலிங் அண்ட் டெலிவரன்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மிரக்கல் நடக்கிற வரைக்கும் வராங்க. சுகம், விடுதலை, வேலை, குழந்தை எல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் ஐயா சில நேரத்தில் நிறைய பேர் நம்ம இயேசுவேன்னு சொல்கிறோம் தெரியுமா? எப்போ இயேசுவேன்னு சொல்கிற காரியமே முக்கால்வாசி முள்ளினால் தான். எப்படி?
ஐயோ இயேசுவே, இயேசுவே காப்பாத்துங்க, இயேசுவே இயேசுவே. நீ முள்ளு மட்டும் இல்ல, நீ பேசுவே இயேசுவேன்னு கூடவே மாட்டேன். There is a purpose. ஐயா நான் கர்த்தரையே சார்ந்து வாண்டோம் இல்லைன்னா திரும்ப ஆயிடும், ஓவரா ஆடுவோம். உண்மையில நான் சொல்றேன் ஐயா, விபச்சாரம், வேசித்தனம், குடி, ட்ரக்ஸ், பாவம் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, உனக்கு எனக்கும் பெருமையை கண்டே பிடிக்கும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கிரவுண்டடா தட்டி வைக்கிறதுக்கே சில முள்ள கொடுத்துருக்காரு. ஐயா சில மீட்டிங்லாம் போகும்போது நம்மளை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க பாரு, அதை கேட்கும் போது அப்படிதான் இருக்கும். மேலே ஏறி நான் என்ன பண்ணுவேன், அப்படியே சரண்டர் ஆகிடும். ஆண்டவரே நான் சொல்லுவேன், இவ்வளோ நல்லா சொன்னாங்க, கத்தர் இல்லைன்னா நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மு, கத்தர் இல்லைனா பிச்சைக்காரன், கத்தர் இல்லைனா அட்வைஸ் இல்லை. இது சொல்லிக்கிறது எதுக்கு? ஏதாவது தட்டுக்கிட்ட போறாரு நம்மளை, போதும் இருக்கிற முள்ளு. சபை வளர 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 முள்ளு வேற இன்க்ரீஸ் ஆகினேக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் கீப்ஸ் மீ கிரவுண்டட். இந்த முள்ளுனால தான் நான் கத்தர் மேலேயே சார்ந்திருக்கிறேன். முள்ளு இல்லை, கிழிஞ்சது கலை. இங்க பாருங்க, ஆதியாகமம் 32வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, அந்த வசனத்தை நோட் பண்ணீங்கன்னா, வசனத்தை வாசிக்கல, அதை வாசித்தீங்கன்னா யாக்கோபை குறித்து பார்க்குறோம். யாக்கோபு ஆரம்பத்துல இருந்த ஒரு பேர் என்னன்னா, யாக்கோபுனா நம்ம ஏமாத்துறவன். போய் என்ன பண்றாரு, எல்லாரையும் ஏமாத்துறாரு. அண்ணனை ஏமாத்துறாரு, அப்பாவை ஏமாத்துறாரு, பார்த்தா மாமாவை ஏமாத்துறாரு. ஆனா மாமா இவருக்கு மேல, மாமனாரங்கிட்டலாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்மளை ஏமாத்தி அவர் ஒண்ணுல 2 கட்டி வச்சிட்டாரு. கடைசி இவர் ஏமாத்தினே ஓடிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல வந்து கத்தரோட போராடுகிறார். 32வது கத்தர் என்ன பண்றாரு, டக்கு இடுப்பு தொட்டுறாரு. தொட்ட பிறகுதான் என்ன பண்றாரு, அவன் பேரு இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகிறது. அவன் சாவர வரைக்கும் இது அவன் வாழ்க்கையில் இருந்தது. நீங்க கடைசியா முடிக்கும் போது பாத்தீங்கன்னா அவன் கோல் ஊன்றி தான் நடக்கிறான், சாவர வரைக்கும் இருக்குது. இது எதுக்குன்னா, ஒரு தடவை இந்த முள்ளு இருக்கும் போது இது ரிமைண்ட் பண்ணுது, ஐயா கத்தர் தான் நம்மளை நடத்திக்கிறாரு. இந்த முள்ளை பார்த்த பிறகு தான் ஈசா அவனா, ஐயோ நம்ம தம்பி நொண்டினே வரான், விட்டுரு. இந்த முள்ள கடைசி வரைக்கும் எந்திரிக்க போதெல்லாம், எவ்ரி டைம் ஜேக்கப் கெட்ஸ் அப், கத்தர் நடத்திருக்கிறார் மட்டும் இல்ல, அவன் எந்திரிக்கும் போது இன்னொரு ஞாபகம் வருது, இனிமேல் நான் யாக்கோபுல கத்தர் என் பேரை இஸ்ரவேல் என்றும் மாத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த முள்ளு தான் அவனை யாக்கோபுல இருந்து இஸ்ரவேலாக மாற்றுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்ப நான் எந்திரிக்கும் போது அந்த இடுப்பு பிடிக்கும் போதெல்லாம், அப்பா இனிமேல் நான் இந்த எத்தன் இல்ல, நான் இஸ்ரவேலா வாழணும். புரியுதா? எவ்ரி டைம் that thorn is a reminder that God has touched my life, God has changed my life. உன் வாழ்க்கையிலும் இன்னைக்கும் சொல்ற சில முட்கள் கத்தர் வைத்திருக்கிறதான காரணமே அது நமக்கு கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. ஹல்லேலூயா. இதெல்லாம் யோசிப்பீங்க, இந்த முள்ளு போய்டும் நினைச்சா கத்தர் வச்சுட்டாரு போலதியா. 3வது காரியம், thorn is real, thorn has a purpose. முக்கியமா there is grace in the thorn. இந்த முள்ளுல தான் கத்தர் கிருபையை வச்சிருக்கிறாரு. எங்க வச்சிருக்கிறாரு சொல்லுங்க? முள்ளுல தான் கத்தர் கிருபை. கத்தரை பார்த்து சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முள்ளுல தான் அந்த கத்தர் கிருபையை வச்சிருக்கிறார். நீ தான் அந்த கிருபை. பவுல் என்ன சொல்றார் வாசிங்க, 8வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12 8வது வசனம் வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தடவை ஜெபம் பண்ணும்பா. எத்தனை தடவை? 3 தடவை. பவுல் ஜெபம் பண்ணாம இப்படி நடந்து போனாலே அற்புதம் நடக்குது. சரியா? இப்படி பார்த்தாலே அற்புதம் நடக்குது. இப்ப பவுல் என்ன பண்றாரு, 3 தடவை ஜெபம் பண்ணியும் கர்த்தர் என்ன சொல்றாரு வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். அதற்கு அவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். The weaker you are, the greater the glory is glorified. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கர் ஆகுறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தர் கிருபை வாழ்க்கையில. கர்த்தருக்கு பெரிய மகிமை கொடுக்கிற பாத்திரம் எதுனா, பலவீனமான பாத்திரம் தான் கர்த்தருக்கு பெரிய மகிமையை கொடுக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா பலவீனமான பாத்திரம் தான் இருக்குது இல்லையா? அவர் கிருபை, அவர் பிரசன்னம் சஃபிஷியன்ட் போதுனா ஆங்கிலத்தில் ஈப்ரூல ARKEI அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவரா, ஸ்ட்ரென்த்தா. ஐயா இன்னைக்கு இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் இருப்பதுக்கான காரணம் என்ன? கிருபை வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க, என்ன காரணம்? முள்ளு இருந்தா தான் கிருபை இருக்குது. புரியுதா? இன்னைக்கு நான் தான் உட்காந்து யோசிச்சிருந்தேன், இன்னைக்கு எத்தனை கிருபை 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 பாட்டு வந்துக்குது. அந்த முள்ளு இல்லைன்னா இந்த கிருபை வந்திருக்காதுல்ல. என்ன சொல்றோம்? ஓ
என்ன பாட்டு பாசிக்கிறீங்க? ஃபாஸ்டா ஸ்லோவா? அப்படியா? ரெண்டு லைன் பாடலாமா இந்த கிருபையால் பாட்டலாம்? சொல்லுங்க. கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். காரணம் என்ன? முள்ளு. கிருபையால் நீலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நீலை நிற்கின்றோம். சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. தம்பி நம்பல. கிருபை கிருபை. இல்ல நான் கிருபை பாடுறேன், நீங்க பாட மாட்டீங்களா? கிருபை, ஏகப்பட்ட கிருபை பாட்டு இப்படிதான். சரியா? அடுத்தது ஒண்ணு கிருபை 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 கிருபை. சொல்லுங்க. கிருபை 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 கிருபை. எல்லாரும் பாடுறாங்க. கிருபை 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 கிருபை. முள்ளு காரணம்னா நான் இல்ல. சொல்லுங்க. என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. சொல்லுவோமா? கிருபை everybody. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை. அதாவது நான் யோசித்து பார்த்தேன். ஆக்சுவலா எழுந்தோன்னா நான் எப்படி தான் முள்ளு 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 முள்ளு. ஏன்னா அதனால தான் கிருபை. ஐயா, இன்னைக்கு இத்தனை கிருபை பாடல்கள் எழுதுவதற்கான காரணமே ஒரு ஊழியக்காரனா வாழ்க்கையில் அந்த முள்ளை வச்சுனது தான் அந்த கிருபை. நீ கத்த சொல்றியா? நீ இந்த கிருபை இந்த முள்ளை எடுத்து 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 சொல்லு. கத்த சொல்ற என் கிருபை இதுல விளங்கும், என் கிருபையினால நீ பலப்படுவாய். இந்த முள்ளு இருக்கிறதுக்கான காரணமே கிருபை இருக்குன்னு எப்படிப்பா தெரியும்? இப்ப நவீனுக்கு என் வாழ்க்கையில கிருபை எப்படி இருக்கு தெரியும்? என் வாழ்க்கையில ஒரு முள்ளு தான் நவீனுக்கு தெரியும். நீ கத்த சொல்றாரு உன் வாழ்க்கையில கத்தர் கிருபை இருக்குது. எப்படி? அல்லேலூயா. அவர் இருக்குதா? ஒரு தடவை சொல்லல, உங்க கிருபை வேண்டுமே. என்ன சொல்றோம்? உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான். கையை வாய்த்து சொல்லலாமா? உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை. தம் கிருபை பெரிதோ. எத்தனை கிருபை பாட்டுல என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் 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 காத்துது உங்க வேலையா? இன்னும் தேவை கிருபை, இன்னும் தேவை, இன்னும் தேவை. ஒடுக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை ஒன்றுமில்லா நேரத்தில் ஒன்றுமில்லா கிருபையே 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 மாறாத. காரணம் முள்ளு. கிருபையே 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 மாறாத. என்னை விட எத்தனை பேர் இது பர்சனல் கிருபை. சொல்லுவோமா? என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்ன மட்டும் கிருபை இன்று உயர்த்தி வைத்த. சொல்லும் மேல கை வைத்தி, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை, உங்க கிருபை, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே, உங்க கிருபை என்னை. ஐயா, அப்ப இந்த கிருபைக்கான காரணம் இந்த முள்ளு. இன்னைக்கு ஏன் இந்த முள்ளு நீ யோசிச்சு, அந்த முள்ளுல கத்தர் ஒரு முள்ளுலையும் ஒரு கிருபை வச்சிருக்காருயா. There is so much of grace. அந்த கிருபை தான் உனக்கு பலனே. ஐயா, இத்தனை கிருபை பாடல் நான் உட்காந்து பார்க்குற ஒரு இந்த இதில் எழுதின பாடல்களோட எல்லா ஊழியக்காரரும் எனக்கு செம க்ளோஸ்.
அவன் எழுதும் போதெல்லாம் பார்த்துட்டு அழுதுனே எழுதுறானுங்க, ஒருத்தரும் அழுதுனே. ஏன்னா ஆண்டவரே இந்த கிருபை தான் ஆண்டவரே. சொல்றோம்ல, நான் நிற்பதுமோ நிர்மூலமாக ஒரு சுத்த கிருபை, சுத்த கிருபை, சுத்த கிருபை. அந்த முள்ளுல தான் கர்த்தர் கிருபையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாக்குறாங்கயா, மத்தவனுக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, அவன் உழுதுறான், நமக்கும் அந்த பிரச்சனை இருக்குது, ஆனா நிக்கிறோம். ஏன்? கிருபை. மத்தவனுக்கும் அவன் பிரச்சனை இருக்குது, அவன் செத்தே போறான், நம்ம வாழ்றோம். ஏன்? கிருபை. There is grace in the storm. நான் முடிக்கிறேன். ரெண்டே காரியம் நடந்தது. There is strength in the storm. இந்த முள்ளுல ஒரு பலன் இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த முள்ளுல ஒரு பலன் இருக்குது. டேய், இந்த முள்ளு தான்டா எனக்கு பலனே, இந்த பிரச்சனை தான் எனக்கு பலனே. ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க பர்சனாலிட்டியில ஒரு முள்ளு இருக்குது, சரியா? உன் பர்சனாலிட்டி நான் சொல்றேன், அதுதான் உன் பலனே. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சில காயங்கள் இருக்குது, அந்த காயம் தான் உன் பலனே. உன் வாழ்க்கையில சில ஸ்கார் இருக்குது, அந்த ஸ்கார் தான் உன் பலனே. நான் வசனம் சொல்லுது பாருங்களேன், ஒரு தடவை நான் சொல்லும் போதும் அவர் என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதுமா இருக்குது. வாசிங்க. அப்ப என்ன சொல்றா? பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே என் பலன். அல்லேலூயா. சில நேரத்தில் நான் யோசிப்பேன், ஆண்டவரே உங்க பலன் ஆண்டவரே. என்ன கேட்பாங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் கீழே சிக்காந்தீங்க, மேலே வந்து பார்த்தா இப்படி ஆட்டம் போடுறீங்க, மேலே இப்படி பண்றீங்க, கண்டினியூஸா மேலே ஏறும் போது ஒரு பலன் வருது பாருங்க. அந்த பலன் மேலே நமக்கு என்ன சொல்றது? அது யாருமே முடியாது. சிலர்லாம் அட்ரினலின் ரஷ்ன்னு வாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் அந்த ஒரு இது அந்த மோடுல போயிடுவாங்க. ஒரு பெரிய பலன் தூக்கி போடணும்னா கூட தூக்கி போட்டு ஓட்டுவோம், அந்த மாதிரிலாம். இது அது கிடையாது. என் பலவீனத்தில் அவர் பலன் விளங்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, இன்னைக்கு ப்ராபபிளி யுவர் வீக், உன் பாடியில ஏகப்பட்ட பெயின் இருக்கலாம், ஆனாலும் நீ வரலையா, ஆனாலும் நிக்கிற இல்லையா, ஆனாலும் நீ ஓடுற இல்லையா? எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஓட வச்சிருக்காரு. சில நாள்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைப்போம், ஆனா எந்திரிச்சு நிக்க வரல கர்த்தர். ஐயா, the more weaker you are, the more God gives you strength. அல்லேலூயா. எவ்வளவு நான் வீக்கா இருக்கணும், அவ்வளோ வந்து பாருங்க. ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் மேனுக்கு வந்து ஆண்டவர் தேவையில்லை. எனக்கு எல்லாமே தெரியும்டா அப்படின்னு பார்த்தா அவன் கர்த்தரை விட்டுருவான். ஆனா எனக்கு பலவீனப்படும் போது கிளியரா கர்த்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். ஐயா, இன்னைக்கு I want to tell you, உன் பலவீனத்துல தான் அவர் பலன் விளங்கும். ஏன்னா என் பலன் வேஸ்ட். சொல்லுங்க, என் பலன் வேஸ்ட், என் ஸ்ட்ரென்த் வேஸ்ட். ஐயா, இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, ஜிம்மில் போய் எவ்வளோ பாடி பில்டர் சிக்ஸ் பேக்ஸ் பைசப்லாம் ஏற்றி ஒரு ஜுரம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. எப்படி? ஒரு ஜுரம் வந்தால் ஃப்ளாட்டு பையன் வீக் பாடி இப்படி வந்து நிற்பான். ஜுரம் அவுட்டு, சின்ன ஜுரம் தள்ளிடும். நீ எவ்வளோ லிஃப்ட் பண்ண அவ்வளோ வெயிட், சின்ன ஜுரம். ஆனால் இன்னைக்கு கேன்சரே வந்தால் கூட, நான் பலவீனனா இருந்தா கூட, எனக்கு சிக்ஸ் பேக்லாம் இல்லை, நெலும்பு ஒழும்பு எல்லாம் ஆடுது, ஆனாலும் என் கர்த்தரின் பலன் என் மேலே இது விளங்கும்படியாக. ஜீசஸ், உன் கூட இருக்கிற அத்தனை பேர் பலன் இல்லைங்க, கர்த்தர் மட்டும் தான் பலன். நான் கிட்டி ஓனேல், எல்லாருக்கும் ஹெலன் கெல்லர் அப்படி தெரியும். ஹெலன் கெல்லர் வந்து கண்ணு தெரியாதவங்க, டெஃப், அவங்க இந்த புக்கெல்லாம் எழுந்தாங்க தெரியும். ஆனால் கிட்டி ஓனீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரியை பற்றி பார்த்தேன். அதாவது வண்டர் உமன் ஒரு சீரீஸ் வந்துச்சு அந்த நாட்களில், 1970s. இப்போ ஒரு படம் வந்தது. அந்த நாட்களில் வண்டர் உமனுக்கு வந்து டூப்பு போட்டவங்க இந்த அம்மா தான். 127 அடியிலேருந்து பால்கனிலேருந்துலாம் குடிச்சு பெரிய சாதனைலாம் படைச்சிருக்காங்க இந்த அம்மா. இந்த அம்மாவுக்கு 2 வயசுலேருந்து காது கேட்காது, சரியா? ஸ்பைனு அவுட்டு, பல விதமான பிரச்சனைகள். 20 வயசுல she was diagnosed with cancer. ஆனால் இன்னைக்கு உலகத்திலேயே எல்லா ஸ்பீடு ரெக்கார்டையும் அதிகமாக உடைச்சிருக்கிறவங்க இந்த அம்மா கிட்டி ஓனீல், சரியா? 22 ஸ்பீட் ரெக்கார்ட்ஸ் ஆன் லேண்ட், ஆன் வாட்டர். இது எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவங்க எல்லாமே நிறைய பேர் செத்துட்டாங்க. ஆனால் இந்த அம்மா சாகும் போது 74 வயசு. 74 வயசுல சின்ன வயசுல இருந்து காது கேட்காம ஸ்பைனு போய் ஸ்டன்ட்ஸ் மேனா இருந்து 22 வேர்ல்டு ரெக்கார்ட்ஸை இந்த அம்மா உடைச்சிருக்கிறாங்கன்னா அவ்வளோ பலவீனத்திலையும் அவ சொல்றா, எனக்கு காது கேளாதனால நான் விட்டுல, எனக்கு கேன்சர் வந்ததுனால விட்டுல, எனக்குலாம் வேலையே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா வேலையே கிடைக்கல, ஆனா என்ன இருக்கிற எல்லா ஆட்கள் மத்தியில் கர்த்தர் என்ன ஃபேமஸ் ஆக்கிட்டார். ஐயா, நீ நான் சொல்றேன், காது போய் ஸ்பைனு போய் கேன்சர் வந்து ஒருத்தரால 74 வயசு வரைக்கும் வாழ்ந்து அத்தனை முள்ளோட செவிட்டாவே வாழ்ந்து 22 வேர்ல்டு ரெக்கார்டை ஒருத்தர் உடைக்க முடியும்னா கர்த்தர் எத்தனை வேர்ல்டு ரெக்கார்டை நம்மளை வச்சு உடைப்பாரு. ஐயா, அல்லேலூயா. உன் காது கேட்காதான் பலனே, உனக்கு இருக்கிற முள்ளு தான் உனக்கு இருக்கிற பலனே. இன்னைக்கு இந்த மியூசிஷியன்ஸ்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கொடுப்பா இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா மியூசிக் வராது,
தம்பிலாம் பீட்லாம் நல்லா போடுறார், நல்லா வாசிக்கிறார். நம்மளுக்கு மியூசிக்கே வராது. ட்ரை பண்ணி பார்த்தேன் வாசிக்கலான்னு. இந்த பாஸ்டர் ஜோவல் தாமஸ் ராஜ் ஒரு கிராஷ் கோர்ஸ்லாம் நடத்தினார். நானும் கூட எடுத்து வாசித்து பார்த்தேன், ஒன்றும் வரல. ஆனால் இந்த மியூசிக் தெரிஞ்சவங்களாம் சேர்த்து போட முடியாத பாட்டெல்லாம் கத்தர் மியூசிக் தெரியாத என்னை வைத்து போட வைத்தார். அதில் தான் கத்தர் பலன் இருக்குது. அல்லேலூயா. I want to tell you, இன்னைக்கு தாளந்து இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பலனை விட தாளந்து இல்லாதவனுக்கு கிருபைக்கான பலனை கத்தர் கொடுத்துருக்கிறார். கடைசியாக நான் முடிக்கிறேன். உன் முள்ளுல தான் பெரிய சாட்சியே இருக்குது. பவுல் இப்படியாக எழுதுகிறான். வாசிங்க 12:10 மட்டும் வாசிங்க. இப்படி எழுதுறான். அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும்போது பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். பாருங்களேன் என்ன சொல்றேன். என்னடா புரியுத, கன்ஃபியூஸ் பண்றேன். நான் பலவீனமா இருக்கும் போது அப்பதான் நான் பலன் உள்ளவனாகிறேனா? என்னையா சொல்ல வர? வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், பாருங்க, எனக்கு வர பலவீனங்கள், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும். நல்லா நோட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல எப்படி போட்டுருக்குன்னா இன்சல்ட், நிந்த, நெருக்கம், ஹார்ட்ஷிப், பெர்சிக்யூஷன். வாசிங்க. துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பிரியப்படுகிறேனா? அல்லேலூயா. எவனாவது ஒருத்தன் பிரச்சனையை பிரியப்படுகிறேன்னு சொல்லுவானா? இவன் சொல்றான், எனக்கு வர இன்சல்ட், எனக்கு வர கஷ்டம், எனக்கு வர நிந்தை, எனக்கு வர நெருக்கம், எனக்கு எல்லாத்திலுமே நான் பிரியப்படுறேன். ஏன்னா அந்த நேரத்துல தான் எனக்கு கிறிஸ்துவோட பலன் அதிகமாக இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, எனக்கு சொல்றேன், whenever a believer is weak, that is when he is also strongest. நான் சொல்றேன், நீ எப்ப பலவீனப்படுகிற நடக்கிற தெரியுமா? அந்த வீக்கஸ்ட் மொமெண்ட்ல தான் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஸ்ட்ராங்கஸ்டா விளங்க போகிறார். அல்லேலூயா. In your weakest moment is when God is strongest. Jesus. இந்த யாக்கோபு சொன்னல, யாக்கோபு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 41:13-14 யாக்கோபு பார்த்து ஆண்டவர் சொல்றார். வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே. அதாவது யாக்கோபு பார்த்து எப்படி சொல்றாரா? யாக்கோபு என்னும் பூச்சினா நசுக்குனா புசுன்னு போயிடும். டேய், நீ பூச்சி மாதிரி தாங்கிற, ஆனா நானு உனக்கு பலனா இருப்பேன்டா. வாசிங்க எப்படி முடிக்கிறாரு? இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஒரு பூச்சை போல நீ பயந்தினா, உன் கூட யாருமே இல்லையா? துணை நிற்க, உன்னை தூக்க, உன்னை விடுவிக்க, நீ படுகிற கஷ்டம், உனக்கு என்ன முள்ளு நீங்க இருக்குது? I want to ask you, what are you thorn today? உன் பர்சனாலிட்டியா, உன் வியாதியா, உன் குடும்பமா, உன் பிள்ளைகளா, உன் மீறுதல்களா, உன் பாவமா, உன் முள்ளு என்ன இன்னைக்கு? கர்த்தர் சொல்ற, ஐயா, அந்த முள்ள குறித்து கவலைப்படாத, நான் கூட துணை நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன் கூட இருக்கிறாரு. பலன் கொண்டு தினம் பண்ணதா, நான் கூட நிற்கிறேன். நீ கலங்காத, நீ பூச்சி இல்லை, உன்னை இஸ்ரவேலா கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. வாட் இஸ் யுவர் தார்ன் டுடே? நீ சொல்ற, ஆண்டவரே எடுத்து போடு. சிலலாம் நினைச்சோம், பாஸ்டர் எவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணி கர்த்தர் எடுத்து போடல. ஐயா, நான் சொல்றேன், அந்த முள்ளன் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போறாரு. அந்த முள்ளுல உனக்கு அதிகமான கிருபையை கொடுக்க போறாரு. அந்த முள்ளுல கர்த்தரின் பலன் உன் வாழ்க்கையில விலக போகுது. The strength of the Lord. Jesus. நான் the last 5 years எனக்கு ஒரு அலர்ஜி இருக்குது. எல்லாருக்கும் வந்து இம்யூனிட்டி கம்மியா இருந்தா பிரச்சனை, எனக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தி ஆகுது. அதுவும் பிரச்சனை தெரியுமா? கடந்த 4-5 வருஷமா I've been suffering from certain allergies. எதனால அந்த அலர்ஜி வருதுன்னே தெரியாது. கை கால்லாம் வீங்கிடும். இதை சாப்பிட்டாவா அதை சாப்பிட்டாவா. ஸோ 5 வருஷமா நான் மாத்திரையில் தான் இருக்கிறேன். ஒரு 2 years பேக் அப்போ நான் இருக்கிற எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டையும் பார்த்துறேன், எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துறேன். அப்போ அப்போலோலையும் ஒரு சீனியர் ஸ்பெஷலிஸ்ட், இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் போய் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார், நீ இப்படி தான் வாழணும், இதுலேயே தான் வாழ்ந்தாகணும், நீ இப்படி தான் வாழ்ந்தாகணும். நான் என்னென்னவோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க, எதனால் வருதுன்னு, எதை சாப்பிட்டா வருதா, எதை சொன்னால் எதுன்னே கண்டே பிடிக்க முடியல. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் பார்த்தாச்சு, அப்ராட்லேயும் டாக்டரை கண்டு பார்த்தாச்சு. கான்ஸ்டன்ட்டாக நீ இப்படி தான் இந்த அலர்ஜியில் தான் வாங்கணும். ஒரு நாள் ஐ கேம் ஹோம், என் மனைவி முன்னாடி, என் மகள் முன்னாடி broke down and I cried. I feel like dying. ஏன்னா எங்கே போனாலும் உங்களுக்கு நிறைய நேரம் தெரியாது, நான் எங்கெல்லாம் வருவேன், என் முன்னாடி பின்னாடி எல்லாம் வீங்கியிருக்கோம். நான் இப்படியே தான் பிரசங்கம் பண்ணுவேன். இட்ஸ் ஆண்டவரே, நான் எத்தனையோ பேருக்கு ஜோம் பண்ணுறேன் ஆண்டவரே, எல்லாருக்கும் ஹீல் ஆக ஆண்டவர், இன்ஸ்டன்ட் ஹீலிங்லாம் நடக்குது ஆண்டவர். நான் மட்டும் என் ஆண்டவரை ஸ்ட்ரகிள் பண்ணுகிறேன். எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் ஐ cannot take this anymore. ஏன்னா எப்போ 24 hours
அப்போதான் அந்த கர்த்தர் கொண்டு போனேன் இந்த வசனத்துலப்பா, என் கிருபை உனக்கு போதும்பா, இதில் தான் நான் விளங்குவேன், இதில் தான் நான் மகிமைப்படுவேன், இதில் தான் நீ ஏகப்பட்ட ஹீலிங்ஸ் பண்ணுவேன், இதில் தான் நீ பல சபைகளை ஸ்தாபிப்ப, இதில் தான் கர்த்தர் உன்னை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் உன்னை யூஸ் பண்ணுவார், உன் ஊழியம் இன்னும் வல்லமையாக இருக்கும். ஆனால் இதன் மத்தியில் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கும் ஐ ஸ்டில் ஹேவ் தம், இன்றைக்கும் ஐ ஸ்டில் ஃபேஸ் தம். காலைல ஏன்ச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த அலர்ஜி தான் இருக்கும். நான் வருவேன், என் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள கேட்டு பாருங்கள், என் கூட இருக்கவங்களாம் டக்கு டக்குன்னு ஓடுவாங்க, ஒரு தடவை அந்த அலர்ஜி மெடிசன் எடுத்துகிட்டு வருவாங்க, எப்போ என்ன ஆகும் தெரியாது. ஆனால் ஒரு பக்கம் ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணுறேன், எனக்கு ஏன் ஆண்டவர் என்ன பனிஷ் பண்ணுறீங்களா? இல்லை, என் கிருபை. ஐயா, நீங்கள் சில நேரத்தில் பல காரியங்கள் நம்மளோடு இருக்கலாம், என்ன மற்றவங்களுக்கு ஆண்டவர் செய்கிறார் எனக்கு செய்யலை, இல்லை, அதில் தான் அவர் மகிமைப்படுவார். அதில் மத்தியிலையும் நீங்கள் ஓடுறீங்க பார்த்தீங்களா, அதன் மத்தியிலையும் கர்த்தர் உன்னை யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதன் மத்தியிலையும் உன்னை வல்லமையான சாட்சி இருக்குது பார்த்தீங்களா. உலகத்தார் உன்னை பார்ப்பான், என்னால் முடியல, நான் இவனால் முடியுது, அதே பிரச்சனை, ஆனா கிருபை. கர்த்தர் சமூகத்தில் எந்திரிச்சு நிற்கலாமா? ஜீசஸ். நீங்க ஒருவேளை இந்த கால வேளை நீங்க லைவ்ல பார்த்தாலும் இங்க இருந்தாலும், ஏன் இந்த முள்ளு, எனக்கு ஏன் இந்த போராட்டம்? Probably your marriage is broken, probably your family is broken, probably your life is broken. ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் வேற வேற வேற. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் அப்படிதானே ஜெபம் பண்ணாரு. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில, ஆண்டவரே முடிஞ்ச அந்த பாத்திரத்தை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்றாரு. இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தாங்குறேன். ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், உன் முள்ளு வேற என் முள்ளு வேற. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உனக்கும் எனக்கும் ஒரே கிருபையை கொடுத்திருக்கிறாரு, ஒரே பலத்தை கொடுத்திருக்கிறாரு. உன் சாட்சி எப்போ தெரியுமா ரொம்ப பவர்ஃபுல்? இதன் மத்தியிலையும் கர்த்தரை நிற்க வைத்திருக்கிறார்.